J.K. Rowling's Harry Potter and the Philosopher's Stone, Chapter 13, Nicholas Flamel. டம்பிள்டோர் ஹாரிக்கு சமாதானம் சொல்லி இனிமே அந்த மிரர் ஆஃப் எரிசிட தேடி போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா மிச்சம் இருந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ஃபுல்லா அவனோட இன்விசிபிலிட்டி கிளாக் பத்திரமா அவனோட பெட்டுக்கு கீழே இருந்த ட்ரங்க்குள்ள மடிச்சே இருந்துச்சு. ஹாரி அந்த மிரர்ல பார்த்த பிம்பத்தை சீக்கிரமா மறந்துடணும்னு ஆசைப்பட்டாலும் அது அவ்வளோ சுலபமா இல்லை. அவனுக்கு நைட்டு தூங்குறப்போ கெட்ட கனவுகள்லாம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. பயங்கர சிரிப்போட ஒரு சத்தமான குரலும் சட்டுன்னு வந்த பச்சை நிற ஒளியோட அவன் அம்மா அப்பா மறைஞ்சு போறது அவன் கனவுல திரும்ப திரும்ப வந்துச்சு. ஹாரி தனக்கு வந்த கனவை பத்தி ரான் கிட்ட சொன்னதும், பாரு டம்பிள்டோர் சரியாதான் சொல்லியிருக்காரு, அந்த கண்ணாடி மனுஷனை பைத்தியமாவே ஆக்கிடும்னு அப்படின்னு ரான் சொன்னான். ஹெர்மாயினி டேர்ம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டா. ஹாரி தொடர்ந்து 3 நாள் அவனோட பெட்டில் இல்லாம ஸ்கூல் ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சிருக்கான்ற விஷயத்த கேட்டு ஹெர்மாயினிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. ஃபிளிட்சுக்கிட்ட மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சு பயந்தாலும் நிக்கலஸ் ஃப்ளமெல பத்தி எந்த தகவலுமே கண்டுபிடிக்க முடியாம போனதை நினைச்சு அவளுக்கு வருத்தமும் தான். இனிமையும் லைப்ரரி புக்ஸ்ல இருந்து ஃப்ளமெல பத்தி ஏதாவது விஷயம் தெரியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு சுத்தமா போயிடுச்சு. ஆனா ஹாரி மட்டும் இப்ப வர தான் அவரை பத்தி எங்கேயோ படிச்சிருக்கிறதா உறுதியா சொல்லிக்கிட்டு இருந்தான். டேர்ம் ஸ்டார்ட் ஆன அப்புறமும் அவங்களோட பிரேக் டைம்ல கிடைச்ச 10 நிமிஷத்துலையும் அவங்க ஃப்ளமெல பத்தி ஏதாவது புக்ஸ்ல தேடிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஹாரிக்கு மற்ற 2 பேரையும் விட டைம் ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிச்சு. ஏன்னா குவிட்டிச் பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வுட் டீமை கடுமையா பிராக்டிஸ் பண்ண வச்சான். பனி போன கையோட வந்த விடாத மழையிலையும் அவனோட ஆர்வம் குறைஞ்ச பாடு இல்ல. வீஸ்லிஸ் ட்வின்ஸ் வுட்டுக்கு மண்டை குழம்பி போய் தான் இப்படி பிராக்டிஸ்னு சாகடிக்கிறான்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஹாரி வுட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணான். ஏன்னா அடுத்த மேட்ச்ல ஹஃபில் பஃபுக்கு எதிராக வின் பண்ணிட்டா 7 வருஷத்துல முதல் தடவையா ஹவுஸ் சாம்பியன்ஷிப்ல ஸ்லிதரினை பின்னுக்கு தள்ளலாம். ஜெயிக்கணுன்ற காரணம் மட்டும் இல்லாம குவிட்டிச் ட்ரைனிங் எடுத்து டயர்ட் ஆகி தூங்குறதால அவனோட கெட்ட கனவுகள் நல்லாவே குறைஞ்சிடுச்சுன்னு ஹாரி நினைச்சான். ஒரு நாள் ஈரமும் சகதியுமான பிராக்டிஸ் செஷனுக்கு அப்புறமா வுட் ஒரு கெட்ட செய்தியை கொண்டு வந்திருந்தான். அதனாலயோ என்னவோ வீஸ்லிஸ் ட்வின்ஸ் ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க டைவ் அடிச்சு மோதி ப்ரூம் ஸ்டிக்ல இருந்து கீழே விடுற மாதிரி பாசாங்கு பண்ணி காமிச்சதை பார்த்து அவங்க மேல கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருந்தான். 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அடுத்த மேட்ச் நம்ம தோக்குறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அடுத்த மேட்சுக்கு ஸ்னேப் வேற ரெஃபரியா வர போறாரு. அவர் வேற எங்கடா சான்ஸ் கிடைக்கும் கிரிஃபெண்டார்ல இருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவன் அப்படி சொன்னதை கேட்டு ஜார்ஜ் வீஸ்லி நிஜமாவே ப்ரூம்ல இருந்து கீழே விழுந்துட்டான். வாய் ஃபுல்லா இருந்த சேர செதற விட்டபடியே, ஸ்னேப்பு ரெஃபரியா? அவர் என்னைக்கு குவிட்டிச் மேட்ச்க்கு ரெஃபரியா போனாரு? நம்ம ஸ்லிதரினை ஓவர்டேக் பண்ணுவோன்னு தெரிஞ்சா அவர் கண்டிப்பா நியாயமா நடந்துக்க மாட்டாரு. மொத்த டீமும் தரையில இறங்கி ஜார்ஜ் கூட சேர்ந்து குறை சொல்லி வருத்தப்பட ஆரம்பிச்சிச்சு. இதுல நான் என்ன பண்ண முடியும்? நம்மளால முடிஞ்சதெல்லாம் ஒரு கிளீன் கேம் ஆடி ஸ்னேப்புக்கு பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது தான் அப்படின்னு வுட் சொன்னான். இதுக்கு மேல மோசமான ஒரு நியூஸ் இருக்க முடியாதுன்னு நினைச்ச ஹாரி தான் குவிட்டிச் விளையாடுறப்ப ஸ்னேப் பக்கத்துல இருக்க வேண்டாம்னு நினைக்கிறதுக்கு வேற ஒரு காரணமும் இருந்துச்சு. பிராக்டிஸ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டீம் மொத்தமும் அங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருந்தப்போ ஹாரி நேரா கிளம்பி கிரிஃபெண்டார் காமன் ரூம் வந்தப்போ ரானும் ஹெர்மாயினியும் அங்க செஸ் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. செஸ் மட்டும்தான் ஹெர்மாயினி தோத்து போற ஒரே விஷயம். அவளுக்கு அது தேவைதான்னு ஹாரியும் ரானும் நினைச்சாங்க. ஹாரி ரான் பக்கத்துல உட்காந்ததும், கொஞ்ச நேரம் என்கிட்ட எதுவும் பேசாத, நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் முகத்தை பார்த்து, என்னாச்சு உனக்கு, ஏன் நீ அரண்டு போன மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டான். வேற யாரு காதலையும் விழாத மாதிரி மெதுவான குரல்ல ஹாரி ரான் அண்ட் ஹெர்மாயினி கிட்ட குவிட்டிச் ரெஃபரி ஆகணுங்கிற ஸ்னேப்போட விபரீதமான திடீர் ஆசையை பத்தி சொன்னான். ஹெர்மாயினி சட்டுன்னு விளையாடாத அப்படின்னு சொன்னான். பேசாம நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு அப்படின்னா ரான். இல்லைன்னா நீ கால் உடஞ்ச மாதிரி நடிச்சிடு அப்படின்னா ஹெர்மாயினி. அதெல்லாம் வேணாம், நீ நிஜமாவே காலை உடைச்சுக்கோ அப்படின்னா ரான். என்னால இது எதையுமே பண்ண முடியாது, டீம்ல ரிசர்வ் சீக்கர்லாம் இல்ல, ஒருவேளை நான் விளையாடலன்னா கிரிஃபெண்டாரால மேட்சே ஆட முடியாம போயிடும். அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருந்தப்பவே நெவில் எங்க இருந்தோ வந்து காமன் ரூம்குள்ள கவிழ்ந்தடிச்சு விழுந்தான். அவனை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு யாரோ அவன் மேல கால்கள் 2 ஒட்டிக்க கூடிய லெக் லாக்கர் கர்ஸ் போட்டிருக்காங்கன்னு. கால்கள் 2 தனித்தனியா அசைக்க முடியாம ஒட்டி இருந்ததோட அவன் எப்படி போர்ட்ரேட் ஹோலை தாண்டி குதிச்சு உள்ள வந்தாங்கிறதே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் வந்த வழி ஃபுல்லா முயல் மாதிரி தாவி குதிச்சு 4 கால் நட போட்டு தான் கிரிஃபெண்டார் டவருக்கு வந்திருக்கணும். எல்லாரும் அவனை பார்த்ததும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சப்போ ஹெர்மாயினி மட்டும் எதிர்மந்திரம் போட்டு அவன் கால்களை தனியா பிரிச்சு விட்ட அப்புறம் அவன் தடுமாறி நேரா நின்னான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டபடியே ஹெர்மாயினி ஹாரிக்கும் ரானுக்கும் பக்கத்துல அவனை உட்கார வச்சா. மால்ஃபாய் தான் அப்படின்னு நடுங்கினபடியே சொன்ன நெவில், லைப்ரரி பக்கத்துல அவனை நான் சந்திச்சப்போ, நல்ல வேளை நீ வந்து சேர்ந்த, லெக் லாக்கர் கர்ஸை பிராக்டிஸ் பண்ண நான் இப்பதான் ஆள் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். முதல்ல நீ போய் ப்ரொஃபசர் மெகோனகல் கிட்ட அவனை பத்தி ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு ஹெர்மாயினி கோவமா அவனுக்கு சொல்லி கொடுத்தா.
அதை மறுத்து தலையாட்டின நெவில் இதுக்கு மேலேயும் எனக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னு தேம்பினபடியே சொன்னான். நீ அவனை எதிர்த்து நிற்கிறது இல்லையா நெவில்? எல்லார் தலைமையிலையும் அவன் ஏறி நடந்துட்டு இருக்காங்கிறதுக்காக எல்லாரும் போய் அவன் முன்னாடி படுத்து அவனுக்கு வேலையை சுலபமாக்குறதா? இதை நீ என்கிட்ட சொல்லவே தேவையில்லை. கிரிஃபண்டார்ல இருக்கிற அளவுக்கு தைரியசாலி நான் கிடையாது போல. அப்புறம் எங்கேருந்து மால்ஃபாயை எதிர்த்து நிற்கிறது? கிட்டத்தட்ட அழற நிலைமையில நின்றுக்கிட்டு இருந்த நெவில் கிட்ட ஹாரி அவன் ரோப்ஸ் பாக்கெட்குள்ளே கையை விட்டு ஹெர்மாயினி அனுப்பின கிறிஸ்மஸ் கிஃப்ட்ல இருந்த கடைசி சாக்லேட் ஃப்ராக் எடுத்து அவன் கையில் கொடுத்தான். சார்ட்டிங் ஹேட் உன்னை கிரிஃபண்டார்க்கு தானே சூஸ் பண்ணுச்சு, அந்த மால்ஃபாயை ஒன்றும் இல்லையே. அவனை பாரு, அவன் அந்த மோசமான ஸ்லிதரின்ல தானே இருக்கான். அவனை பற்றியெல்லாம் நீ யோசிக்கவே யோசிக்காத. நீ அவனுக்கெல்லாம் எவ்வளவோ மேலே இருக்க. நெவில் உதட்ட சுழிச்சு ரொம்ப வலியோட ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த சாக்லேட் ஃப்ராக்கை பிரித்து அவன் வாயில் போட்டபடியே, தேங்க்ஸ் ஹாரி, நான் பெட்டுக்கு போகிறேன், நீ கார்ட் கலெக்ட் பண்ணுறதானே, உனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்டான். நெவில் அந்த இடத்துல இருந்து நடந்து போனதும் எந்த பிரபலமான விசார்ட் அந்த கார்டில் வந்திருக்காங்கன்னு ஹாரி திருப்பி பார்த்தான். டம்பிள்டோர் தான் வந்திருக்காரு, இவர் தான் மொத எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே அதிர்ச்சியில் திடீர்னு வாயடைச்சு போய் நின்னான். கார்டோட பின்பக்கத்தையே வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துருந்துட்டு ரானையும் ஹெர்மாயினியும் நிமிந்து பார்த்தான். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஆச்சரியம் விலகாம சொன்ன ஹாரி, நான் ஃப்ளமெல்ல கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த பேரை எங்கேயோ படிச்சிருக்கேன்னு. ட்ரெயினில் ஹாக்வர்ட்ஸ் வந்தப்பதான் நான் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கவனிங்க, ப்ரொஃபசர் டம்பிள்டோர் குறிப்பாக எதனால் பிரபலம்னா 1945 டார்க் விசார்ட் கிரிண்டல்வால்டை வீழ்த்தினதுக்காகவும் டிராகன் பிளட்டோட 12 வகையான பயன்பாட்டை கண்டுபிடிச்சதுக்காகவும் அல்கெமின்ற ரசவாதத்தில் அவரோட பார்ட்னர் நிக்கலஸ் ஃப்ளமெல் கூட சேர்ந்து பார்த்த வேலைக்காகவும் தான். இதை கேட்டதும் ஹெர்மாயினி குதிச்சு எழுந்திருச்சு நின்னா. இதுக்கு முன்னாடி இவ்வளோ உற்சாகமா அவளை பார்த்ததே இல்லை. இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டார்மெட்ரிக்கு போற படிகளை நோக்கி வேகமா ஓடுனா. ஹாரியும் ரானும் குழப்பத்தோட ஒருத்தங்க பார்த்துட்டு இருந்தப்பவே ஒரு மிகப்பெரிய பழைய புக்கை தன்னோட தோள்களில் வச்சு தூக்கிக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருந்தா. இந்த புக்கில் இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு உற்சாகமா சொன்னபடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சும்மா லைட் ரீடிங்காக இதை லைப்ரரியில இருந்து எடுத்துக்கிட்டு வந்தேன். என்னது லைட்டா அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட கேட்ட ரான் கிட்ட அமைதியா இருக்க சொன்ன ஹெர்மாயினி ரொம்ப படபடப்பா வெறி பிடிச்ச மாதிரி பேஜஸை திருப்பிக்கிட்டு தனக்குள்ள எதையோ முணுமுணுத்தபடியே புக்ல எதையோ தேடிக்கிட்டு இருந்தா. கடைசியா எதையோ கண்டுபிடிச்சிட்டான்னு அவளை பார்த்ததுமே தெரிஞ்சது. எனக்கு இது தெரியும் அப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருந்தப்போ, நாங்க இப்பயாவது பேசலாமா அப்படின்னு ரான் முணுமுணுத்ததை அவ கண்டு இல்ல. நிக்கலஸ் ஃப்ளமெல் தான் பிலாசபர் ஸ்டோனை உருவாக்குன ஒரே ஆள் அப்படின்னு ரொம்ப வியப்பா சொன்ன ஹெர்மாயினிக்கு ஹாரி அண்ட் ரான் முகத்துல அந்த வியப்பு தெரியாதது கொஞ்சம் ஏமாற்றம் தான். என்னது அப்படின்னு புரியாம கேட்ட ஹாரி அண்ட் ரானை பார்த்து, ஹோ ஹானஸ்ட்லி நீங்க 2 பேரும் அதை பத்தி படிச்சதே இல்லையா, முதல்ல இதை பாருங்க அப்படின்னு புக்கை அவங்க பக்கம் நீட்டினான். ஹாரியும் ரானும் படிக்க ஆரம்பிச்சாங்க. பண்டைய கால ஆய்வு முறையான ரசவாதத்தின் மூலம் சிரத்தை எடுத்து உருவாக்கப்பட்ட பிலாசபர் ஸ்டோன் என்னும் பழம்பெரும் பொருள் வியத்தகு சக்திகளை கொண்டது. அது எந்த உலோகத்தையும் தங்கமாக மாற்றும். அந்த பிலாசபர் ஸ்டோனிலிருந்து உருவாகக்கூடிய அமுதத்தை குடிப்பவர் சாகா வரம் பெறுவர். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை பல பேரிடம் இது போன்ற கல் இருந்ததாகவும், ஆனால் இன்று வரை புழக்கத்தில் உள்ள இந்த கல் பிரபல ரசவாதி மற்றும் இசை நாடக விரும்பியான மிஸ்டர் நிக்கலஸ் ஃப்ளமெலுக்கு சொந்தமானது. ஒரு அமைதியான வாழ்க்கையை இங்கிலாந்தில் உள்ள டீவோங் பகுதியில் நடத்தி வரும் ஃப்ளமெல் போன வருடம் தன்னுடைய 165வது பிறந்த நாளை தன் மனைவியுடன் கொண்டாடினார். அவரின் வயது 158. ஹாரியும் ரானும் படிச்சு முடிச்ச உடனே, பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா ஹெர்மாயினி. அந்த 3 தலை நாய் ஃப்ளமெலோட பிலாசபர் ஸ்டோனை தான் பாதுகாக்குதா இருக்கும். நிச்சயமா அவர் தான் அதை டம்பிள்டோர் கிட்ட கொடுத்து பாதுகாப்பா வச்சிருக்க சொல்லி இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம யாரோ அதை தேடுறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அந்த கிரிங்காட்ஸ்ல இருந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கல்லு எந்த உலோகத்தையும் தங்கமா மாத்தும், அது மட்டும் இல்லாம சாகரத்தையும் தடுக்கும் அப்படின்னு சொன்ன ஹாரி, ஸ்னேப் அதை தேடுறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல, அதை பத்தி தெரிஞ்ச யாரா இருந்தாலும் அதை வேணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஸ்டடி ஆஃப் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் விசார்ட்ரிலையும் ஃப்ளமெலை பத்தி தெரிஞ்சுக்க முடியாதது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தன்னோட 165வது பிறந்த நாளை கொண்டாடுறவர் எப்படி ரீசன்ட் புக்ஸ்ல இருப்பாரு? மறுநாள் காலையில டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ்ல வேர்வொல்ஃப் கடிக்கான வெவ்வேறு விதமான சிகிச்சை முறைகளை பத்தி காப்பி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஹாரியும் ரானும் அவங்க கிட்ட பிலாசபர் ஸ்டோன் இருந்தா என்னெல்லாம் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரான் தனக்குன்னு சொந்தமா ஒரு குவிட்டிச் டீம் வாங்குவேன்னு சொன்னப்பதான் ஹாரிக்கு அடுத்த மேட்சுக்கு ஸ்னேப் வருவாருன்ற விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் மேட்ச் விளையாட போறேன் அப்படின்னு ஹாரி ரான் கிட்டையும் ஹெர்மாயினி கிட்டையும் சொன்னான். ஒருவேளை நான் விளையாடலன்னா ஸ்லிதரின்ஸ் மொத்தமும் நான் ஸ்னேப்பை கண்டு ரொம்ப பயப்படுறேன்னு முடிவு பண்ணிடுவாங்க. நான் அவங்கள்ட்ட காட்டுறேன், ஒருவேளை நாம வின் பண்ணிட்டோம்னா அவங்க முகத்துல இருக்க சிரிப்பை மொத்தமா தொடச்சு எடுத்துடலாம் அப்படின்னு ஹாரி சொன்னதும், உன்னை பிச்சில இருந்து தொடச்சு எடுக்கிற நிலைமை வராம இருந்தா சரி அப்படின்னு சொன்னா ஹெர்மாயினி.
என்னதான் அவன் ரான் அண்ட் ஹெர்மாயினி கிட்ட ரொம்ப தைரியமா பேசியிருந்தாலும் மேட்ச் நெருங்க நெருங்க ஹாரிக்கு பதட்டமும் அதிகமாகிக்கிட்டே வந்தது. மற்ற டீம் மெம்பர்ஸ்லாமும் ரொம்ப நிம்மதியாலாம் இல்ல. ஒருவேளை ஜெயிச்சுட்டா ஹவுஸ் சாம்பியன்ஷிப்ல ஸ்லிதரினை முந்திடலான்ற விஷயம் கேட்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தாலும் 7 வருஷமா அது சாத்தியப்படாத விஷயமால இருந்திருக்கு. ஒருதலை பட்சமான ரெஃப்ரியை வச்சு விளையாடுறப்போ அதை சாத்தியப்படுத்த முடியுமா என்ன? ஹாரிக்கு தன்னோட கற்பனையா இல்ல எதேச்சியா அப்படி நடக்குதானே புரியல. அவன் எங்க போனாலும் அங்க ஸ்னேப் இருக்காரு. சில நேரம் ஸ்னேப் தன்னை ஃபாலோ பண்றாரான்னு கூட அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. போர்ஷன்ஸ் லெசன்ஸ்லாம் வாராந்திர சித்திரவதையா மாறிடுச்சு. ஸ்னேப் எப்பயும் விட கொடூரமா ஹாரி கிட்ட நடந்துக்கிறாரு. பிலாசபர் ஸ்டோனை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டது ஸ்னேப்புக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஆனா அது எப்படி சாத்தியம்? சில நேரம் ஸ்னேப்பால மைண்ட்ஸை ரீட் பண்ண முடியுமோ அப்படின்ற பயங்கரமான உணர்வு வேற ஹாரிக்கு வந்து போகுது. மறுநாள் மதியம் சேஞ்சிங் ரூமுக்கு வெளியில ரானும் ஹெர்மாயினியும் ஹாரிக்கு குட் லக் சொல்லிட்டு கிளம்பினப்போ மறுபடியும் தன்னை உயிரோட பாப்பமோ மாட்டமோன்ற சந்தேகத்துல தான் 2 பேரும் போறாங்கன்னு ஹாரிக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. இதுக்கு பேரு தான் ஆறுதல் சொல்றதோன்னு ஹாரி நினைச்சுக்கிட்டான். ஹாரி உட்டோட உற்சாக உரையை கேட்டபடியே தன்னோட குவிட்டிஜ் ரோப்ஸை போட்டுக்கிட்டு நிம்பஸ் 2000 எடுத்துக்கிட்டு கிளம்பினான். ரானும் ஹெர்மாயினியும் ஸ்டாண்ட்ல நெவில் பக்கத்துல ஒரு இடம் பிடிச்சி உக்காந்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேர் முகமும் ஏன் இவ்வளோ பயங்கரமான முறையில சோகமா இருக்கு? பத்தாததுக்கு மேட்சுக்கு வரப்ப எதுக்கு மந்திரக்கோள் கொண்டு வந்திருக்காங்கன்னு நெவில் குழப்பத்தோட பார்த்தான். ரானும் ஹெர்மாயினியும் ரகசியமான முறையில லெக் லாக்கர் கர்ஸை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு ஹாரிக்கு ஓரளவு தெரியும். மால்ஃபாய் நெவில் மேல அந்த மந்திரத்தை பயன்படுத்தினதுல இருந்து ஸ்னேப் கிரவுண்ட்ல ஹாரியை ஏதாவது ஒரு வகையில துன்புறுத்துனா அந்த லெக் லாக்கர் கர்ஸ் அவர் மேல போட்டுடலான்ற ஐடியால 2 பேரும் இருந்தாங்க. சரி, இதை மறந்துடாத, சரியா லோக்கமோட்டார் மார்டிஸ்னு சொல்லணும் அப்படின்னு ஹெர்மாயினி முணுமுணுத்ததும் ரான் தன்னோட ரோப் ஸ்லீவ்ஸ்ல மறைச்சு மந்திரக்கோளை தயாரா வச்சுக்கிட்டே எனக்கு தெரியும் நீ நசங்காத அப்படின்னு சொன்னான். அதே நேரத்துல உட் ஹாரியை சேஞ்சிங் ரூம்ல தனியா கூட்டிட்டு போய் உனக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்னு நினைக்கல பாட்டர், ஆனா எவ்வளோ சீக்கிரம் ஸ்னிட்சை பிடிச்சு மேட்சை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிடு. அப்பதான் ஸ்னேப் ஹஃபில் பஃபுக்கு சாதகமா நடந்துக்கிறத ஓரளவு நம்மளால தவிர்க்க முடியும்னு சொன்னான். மொத்த ஸ்கூலும் வந்துருச்சு அப்படின்னு ஃப்ரெட் வீஸ்லி கதவு வழியா வெளியே எட்டி பார்த்து சொல்லிக்கிட்டே ஐயோ டம்பிள்டோர் கூட வந்திருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொன்னதை கேட்டு ஹாரிக்கு உடம்பு சிலுத்து போச்சு. டம்பிள்டோரா அப்படின்னு கத்திக்கிட்டே ஹாரி ஓடி போய் கதவு வழியா எட்டி பார்த்தான். ஃப்ரெட் சொன்னது சரிதான். அவரோட வெள்ளி நீர தாடி பளபளப்பா தெளிவா தெரிஞ்சிச்சு. ஹாரி ஒரு நிம்மதி பெருமூச்சோட சத்தம் போட்டு சிரிச்சிட்டான். ஏன்னா இனிமே அவன் சேஃப். டம்பிள்டோர் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஸ்னேப் தன்னை எந்த வகையிலையும் துன்புறுத்த மாட்டாருன்னு அவன் உறுதியா நம்பினான். அதனால தானோ என்னவோ 2 டீமும் பிச்சுக்குள்ள என்ட்ரானப்போ ஸ்னேப் பார்க்கறதுக்கு ரொம்பவே கோவமா இருந்தாரு. ஸ்னேப்பு இவ்வளோ கோவமா பார்த்ததே இல்லைல்ல அப்படின்னு அவன் ஹெர்மாயினி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தப்போ ரானை யாரோ பின்பக்கமா அவன் தலையில தட்டுனாங்க. மால்ஃபாய் தான் அது. ஓ சாரி வீஸ்லி, நீ அங்க இருக்கிறத கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மால்ஃபாய் கிராப் அண்ட் காயலை பார்த்து பல்ல காட்டி சிரிச்சான். இந்த தடவை பாட்டர் எவ்வளோ நேரம் ரூம்ல தாக்கு பிடிப்பானோ தெரியல. யாராவது என் கூட பெட்டுக்கு வரீங்களா? என்ன வீஸ்லி நீ என்ன சொல்ற அப்படின்னு அவன் கேட்டதுக்கு ரான் பதில் எதுவுமே சொல்லல. ஜார்ஜ் வீஸ்லி தன்னை பிளட்ஜரை வச்சு தாக்கிட்டான்னு ஸ்னேப் அப்பதான் ஹஃபில் பஃப்க்கு ஒரு பெனால்டி ஷாட் கொடுத்திருந்தாரு. ஹெர்மாயினி பதட்டமா கைகளை கோத்து தான் மடியில வச்சுக்கிட்டு ஹாரி மேல இருந்து கண்ணை எடுக்காம நிலைச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு பருந்து போல சுத்தி சுத்தி வந்து ஸ்னிட்சு கண்ணில் படுதான்னு பாத்துக்கிட்டு இருந்தான். சில நிமிஷத்துக்கு அப்புறம் மால்ஃபாய் நல்லா சத்தமா கிரிஃபெண்டார் டீமுக்கு எப்படி ஆள் செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தப்போ ஸ்னேப் எந்த காரணமே இல்லாம ஹஃபில் பஃப்க்கு இன்னொரு பெனால்டி ஷாட் கொடுத்திருந்தாரு. எல்லாம் பாவப்பட்டவங்களா பார்த்துதான். பாரு, பாட்டருக்கு பேரண்ட்ஸ் இல்ல, வீஸ்லிஸ் கிட்ட சுத்தமா காசு இல்ல, லாங் பாட்டம் நீயும் டீம்ல இருந்திருக்கணும், ஏன்னா உனக்கு மூளையே இல்ல அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு நெவில்க்கு கோவத்துல முகம் செவந்து போய் மால்ஃபாயை பின்னாடி திரும்பி பார்த்து மால்ஃபாய் நான் உனக்கு பல மடங்கு மேல அப்படின்னு தடுமாறி சொன்னான். அதை கேட்டதும் மால்ஃபாய், கிராப் அண்ட் காயல் 3 பேரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கேம்ல இருந்து கண்ணை எடுக்காம உட்கார்ந்துருந்த ரானுக்கு ஏற்கனவே ஹாரியை பத்தின கவலையில இவங்க மேல வந்த கோவத்துல நரம்பு புடைச்சு ஐம் வார்னிங் யூ மால்ஃபாய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அப்படின்னு சொன்னதும் சட்டுன்னு ஹெர்மாயினி ரான் ஹாரிய பாரு, எங்க என்னாச்சு? ஹாரி ஒரு கண் கவர் டைவ் அடிச்சதும் கிரவுட் மொத்தமும் எழுந்து நின்னு கைத்தட்ட ஆரம்பிச்சிச்சு. ஹெர்மாயினியும் எழுந்து நின்னு பதட்டத்துல கைகளால வாயை பொத்தி நின்னுகிட்டு இருந்தா. ஹாரி புல்லட் வேகத்துல கீழ் நோக்கி பாஞ்சு போனான். வீஸ்லி உனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் தான், தரையில கிடக்குற காசு எதுவும் பாட்டர் பார்த்துட்டான் போல அப்படின்னு மால்ஃபாய் சொன்னான். பயங்கர கடுப்பான ரான் அடுத்து என்ன நடக்குதுன்னு மால்ஃபாய் யோசிக்கிறதுக்குள்ளேயே அவன் மேல ஏறி உட்காந்து தரையில உருண்டு புரண்டு சண்டை போட ஆரம்பிச்சான். கொஞ்சம் தயக்கத்தோட நின்னுகிட்டு இருந்த நெவிலும் சண்டைக்கு கிளம்பிட்டான். கமான் ஹாரி அப்படின்னு உற்சாகத்துல கத்திக்கிட்டே தன்னோட சீட்ல இருந்து துள்ளி குதிச்சபடி ஹாரி ஸ்னேப் இருந்த பக்கம் வேகமா பறந்து போறத ஹெர்மாயினி பாத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு மால்ஃபாய் ரானும் சீட்டு கீழே உருண்டு புரண்டுட்டு இருந்தது தெரியவே இல்லை.
கூடவே நெவில் கிராப் அண்ட் காயில் கூட போட்ட சண்டையில வந்த அலறல் சத்தமும் கேட்கல. காத்துல பறந்துகிட்டு இருந்த ஸ்னேப் சில இன்ச்சஸ் தூரத்துல சட்டுன்னு தன்னை கடந்து போன சிகப்பு நிற ஒளிய பார்க்க ப்ரூமை திருப்பினப்போ ஹாரி ஒரு டைவ் அடிச்சு தன்னோட கைகளை உயர்த்தி பிடிச்சான். ஸ்னிட்ச் அவனோட கைகள்ல படபடத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸ்டாண்ட் மொத்தமும் எழுந்து நின்னுடுச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த எவ்வளவோ மேட்சஸ்ல இவ்ளோ சீக்கிரம் ஸ்னிட்ச பிடிச்சதா யாருக்கும் ஞாபகம் கூட இல்ல. இதை எல்லாரும் ஒரு சாதனையா பார்த்தாங்க. ரான் ரான் எங்க இருக்க? கேம் முடிஞ்சிருச்சு, ஹாரி ஜெயிச்சிட்டான், நாம ஜெயிச்சிட்டோம், கிரிஃபிண்டோர் இன் லீட் அப்படின்னு ஹெர்மாயினி கத்தி மேலையும் கீழையும் குதிச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு ஃப்ரண்ட் ரோல இருந்த பார்வதி பாட்டில கட்டி பிடிச்சா. ஒரு அடி உயரத்துல பறந்துட்டு இருந்தப்பவே ஹாரி ப்ரூம்ல இருந்து கீழே குதிச்சிட்டான். அவனால நம்பவே முடியல. அவன் சாதிச்சிட்டான், இந்த கேம் முடிஞ்சிடுச்சு. 5 நிமிஷம் கூட ஆகல, கிரிஃபிண்டோர்ஸ் எல்லாரும் பிச்சுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்னேப் ஒரு ஓரமா வெளுத்த முகத்தோட வாயை இறுக்கமா மூடிட்டு நின்னுட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு கை ஹாரியோட தோள்களை தொட்டதும் ஹாரி நிமிந்து பார்த்தான். டம்பிள்டோரோட புன்னகை பூத்த முகம். வெல்டன் அப்படின்னு சொன்ன டம்பிள்டோர் ஹாரிக்கு மட்டும் கேட்குற குரல்ல, நீ அந்த மிரரை தேடி சுத்தாம வேற வகையில உன்னை பிஸியா வச்சுக்கிட்ட, அற்புதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ ஸ்னேப் ரொம்ப வருத்தமா கிரவுண்ட்ல இருந்து கிளம்பினாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாரி அவனோட நிம்பஸ் 2000 எடுத்துக்கிட்டு சேஞ்சிங் ரூம்ல இருந்து ப்ரூம் ஷெட்டுக்கு கிளம்புனான். இதுக்கு முன்னாடி இவ்வளோ சந்தோஷமா இருந்ததா அவனுக்கே ஞாபகம் இல்லை. தனக்கு தானே பெருமைப்பட்டுக்க கூடிய ஒரு விஷயத்த இப்ப அவன் சாதிச்சு காட்டியிருக்கான். சும்மா பேருக்கு தான் ஃபேமஸ்னு இனிமே தன்னை யாராலையும் சொல்லிட முடியாது. அந்தி நேர காத்து பசுமையான நறுமணத்தோட வீசுச்சு. ஈரமான புல் தரையில கடைசி 1 மணி நேரத்தை தன்னோட நினைவுகள்லயே திரும்ப ஒரு தடவை வாழ்ந்தபடி நடந்து போனான். கிரிஃபிண்டோர்ஸ் அவனை தோள்கள்ல தூக்கி வச்சு கொண்டாட தயாரா இருந்தாங்க. தூரத்துல ஹெர்மாயினியும் மூக்குல ரத்தம் வழிஞ்சபடியே ரானும் உற்சாகத்துல மேலையும் கீழையும் குதிச்சுக்கிட்டு சந்தோஷமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஹாரி ஷெட்டை வந்து அடைஞ்சான். மரக்கதவுல சாஞ்சி ஹாக்வர்ட்ஸை நிமிந்து பார்த்தப்போ அது அந்தி நேர சூரியன் ஜன்னல் கண்ணாடியில பட்டதுல பளபளத்துக்கிட்டு இருந்துச்சு. கிரிஃபிண்டோர் இப்ப லீட்ல இருக்கு. அவன் அதை சாதிச்சு காட்டியிருக்கான். ஸ்னேப்புக்கும் தான். ஸ்னேப்பை பத்தி யோசிச்சப்போ முக்காடு போட்ட ஒரு உருவம் கோட்டையோட முன்பக்க படிக்கட்டு வழியா மெதுவா இறங்கி யார் கண்ணையும் பட்டிடக்கூடாதுன்ற நோக்கத்துல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமா நடந்து தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சு. அதை பார்த்ததுல இருந்து ஹாரியோட வெற்றி களிப்பெல்லாம் அவன் மூளையில இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. ரகசிய நட போட்டு போன அந்த உருவம் யாருடையதுன்னு ஹாரியால சட்டுன்னு உணர முடிஞ்சிச்சு. எல்லாரும் டின்னர்ல இருக்கிறப்போ ஸ்னேப் ஏன் காட்டுக்குள்ள போறாரு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சபடியே ஹாரி மறுபடியும் அவனோட நிம்பஸ் 2000ல ஏறி பறக்க ஆரம்பிச்சான். சத்தம் இல்லாம கோட்டையை தாண்டி ஓட்டமும் நடையுமா காட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருந்த ஸ்னேப்பை அவன் பின்தொடர்ந்தான். அடர்த்தியான மரங்களுக்கு நடுவுல ஸ்னேப் திடீர்னு அவன் கண் பார்வையில இருந்து மறைஞ்சிட்டாரு. மெல்லமா கீழே கீழே வட்டமிட்டபடியே பறந்துகிட்டு மரங்களோட கிளைகளை உரசினபடியே பேச்சு குரல் கேட்கிற இடம் வரும் வர பறந்தான். அவரு கண்ணுக்கு தென்பட்டதும் சத்தம் இல்லாம ஒரு மரக்கிளையில தாவி ஏறி அவனோட ப்ரூம்ஸ்டிக்கை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இலைகள் வழியா என்ன தெரியுதுன்னு எட்டி பார்த்தான். கீழே நிழல்ல தெளிவா ஸ்னேப் நின்னுகிட்டு இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனா அவர் தனியா இல்ல, அங்க குவிரலும் இருந்தாரு. அவரோட முகத்தை அவனால தெளிவா பார்க்க முடியாட்டியும் எப்பையும் விட இப்ப ரொம்ப மோசமா திக்கி திணறிக்கிட்டு இருந்தாரு. ஹாரி ரொம்ப கடுமையான முயற்சியோட அவங்க என்ன பேசுறாங்கங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சான். எவ்வளவோ இடம் இருக்கிறப்போ என்ன ஏன் இங்க சந்திக்க நினைச்சுங்கன்னு தெரியல செவரஸ், ஏன்னா இது ரகசியமா இருக்கணும் அப்படின்னு ஸ்னேப் உணர்ச்சியற்ற குரல்ல சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் பிலாசபர் ஸ்டோனை பத்தி தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா? ஹாரி நல்ல முன்பக்கம் சாஞ்சு பார்த்தான். குரில் ஏதோ தட்டு தடுமாறி சொல்ல வந்தப்போ ஸ்னேப் அவரை பாதியிலே நிறுத்தி, ஹாக்ரிடோட அந்த ராட்சசனை எப்படி கடந்து போறதுன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஆனா செவரஸ், நான் என்ன நீ உன் எதிரியா நினைக்க தேவையில்லை குரில் அப்படின்னு சொன்ன ஸ்னேப் அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சு நெருங்கி போனாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அந்த நேரம் பார்த்து ஒரு ஆந்த சத்தமா கத்துனதும் ஹாரி தடுமாறி மரத்துல இருந்து கீழே விழ பார்த்து எப்படியோ சமாளிச்சு நின்னப்போ ஸ்னேப் சொன்னாரு, உன்னோட சில மந்திர தந்திரங்களுக்காகவும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தெரியாது. சரி இருக்கட்டும் அப்படின்னு பேச்ச நிறுத்தின ஸ்னேப், நாம திரும்ப ஒரு தடவை சந்திச்சு பேசுவோம். உனக்கும் விசுவாசத்தை யாருக்கு காமிக்கணுங்கிறத பத்தி யோசிக்க நேரம் வேணும் இல்லையா? அப்படி சொல்லிட்டு தன்னோட கிளாக்க மறுபடியும் தலைமையில போத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாரு. அப்போ அங்க சுத்தமா இருட்டிடுச்சு. ஆனாலும் ஹாரியால தனியா உறைஞ்சு போய் அமைதியா நின்ன குரில தெளிவா பார்க்க முடிஞ்சிச்சு. ஹாரி எங்க போன அப்படின்னு கீச் குரல்ல ஹெர்மாயினி கத்திக்கிட்டு வந்தா. நாம ஜெயிச்சிட்டோம், நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு கத்திக்கிட்டே ரான் ஹாரி முதுகுல தட்டி கொடுத்தான். அப்புறம் மால்ஃபாயோட ஒரு கண்ணை நான் குத்தி கருப்பாக்கிட்டேன். நெவில் தனி ஆளா கிராப் அண்ட் காயில சமாளிச்சான். சண்டைனா நமக்கும் சில அடிகள் விழதானே செய்யும். மேடம் பாம்ஃப்ரீ சீக்கிரம் அவன் சரியாயிடுவான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லிதரனுக்கு நாம யாருன்னு காட்டியாச்சு. காமன் ரூம்ல எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அங்க பார்ட்டி நடக்குது. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் கிச்சன்ல இருந்து கேக்கும் கூட என்னென்னவோ திருடிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு பதட்டமா சொன்ன ஹாரி, முதல்ல ஒரு காலியான ரூமை கண்டுபிடிக்கணும். அதுவரை நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்க காத்துக்கிட்டு இருங்க.
பீவ்ஸ் உள்ள இல்லன்னு உறுதியா தெரிஞ்சப்புறம் கதவை சாத்திட்டு ஹாரி தான் பார்த்ததையும் கேட்டதையும் பத்தி சொன்னான். அப்ப நம்ம நினைச்சது சரிதான், அது பிலாசபர் ஸ்டோன் தான். ஸ்னேப் தனக்கு உதவி செய்ய குரிலை கட்டாயப்படுத்துறாரு. ஃப்ளஃபிய தாண்டி போறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்டாரு. கூடவே குரில் பண்ண வேண்டிய மந்திர தந்திரங்களை பத்தி கூட ஏதோ சொன்னாரு. அந்த கல்ல ஃப்ளஃபி இல்லாம சில மந்திர கட்டுகளும் பாதுகாக்குது போல. குரிலோட சில எதிர் மந்திரங்கள் மூலமா அதை தகர்த்தெறிஞ்சாதான் ஸ்னேப்பால் அந்த கல்லை நெருங்க முடியும் போல. அப்ப குரில் எதிர்த்து நிக்கிற வரதான் அந்த கல் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு ஹெர்மைனி பதட்டமா சொன்னா. அப்ப வர செவ்வாய்க்கிழமைக்குள்ள அது அங்கிருந்து போயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ரான்.